ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம டாபிக் பாத்தீங்கன்னாக்கா எப்படி உங்க பொருளை ஆன்லைன்ல வெப்சைட் இல்லாம சேல் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்றேன். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெப்சைட் நேம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாமோஜோ. இது பாத்தீங்கன்னா சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேஜ் வியூ ஆகும். இது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் பர்பஸ்க்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல பாருங்க, சைட்ல வந்து ஆட் ப்ராடக்ட்னு இருக்கு. ஆட் ப்ராடக்ட் கொடுத்து நீங்க எந்த ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களோ அந்த நேம் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிள் ஷூன்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஷூன்னு டைட்டில் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அதோட டிஸ்கிரிப்ஷன், ஷூவோட இது என்னென்ன அட்வான்டேஜ் அதெல்லாம் டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரேட்டு, அதுக்கப்புறம் நல்ல போட்டோவா அதை அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ள நம்ம இது ஷிப்பிங் பண்றது அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை நீங்க இதுல என்ட்ரி பண்ணுங்க. இந்த என்ட்ரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆட் கொடுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பேஜ் வியூ ஆகும். இந்த பேஜோட லிங்க் வந்து நீங்க மேல லிங்க் காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க யாருக்கு நீங்க அனுப்பணுமோ அந்த லிங்கோட பிளஸ் ப்ராடக்ட் போட்டோவும் அட்டாச் பண்ணிட்டு நீங்க அனுப்புங்க. அவங்க கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேஜ் வியூ ஆகும். யார் கிளிக் பண்ணாலும் அதில் போயிட்டு அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்க எவ்வளவு ரேட் கொடுத்தீங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுல 200 இருக்கு. அந்த 200 அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி வரும். அதுல பாத்தீங்கன்னா அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணாங்கன்னாக்க அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணாங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து எங்க பாக்குறதுனாக்கா உங்க மறுபடியும் இந்த டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகும். பாருங்க, இன்னைக்கு டேட்ல இவங்க சொல்லிட்டு இவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்படிதாங்க இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இப்ப வந்து இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்க பேங்க் வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க செட்டிங்ல போயிட்டு பே அவுட் செட்டிங்னு இருக்கு. அந்த பே அவுட் செட்டிங்ல போயிட்டு நீங்க வந்து உங்க அக்கௌண்ட் நம்பரை வந்து போட்டீங்கன்னாக்கா அதுல பாத்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டை வந்து உங்க பேங்க்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சோ இப்படிதாங்க இது நடக்குது. உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இதுல டவுட் வரும். அப்படி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்க அந்த வெப்சைட்ல பாருங்க, கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அவங்களுக்கு கேளுங்க. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க டைப் பண்ணுங்க. என்னால முடிஞ்சது நானும் ஹெல்ப் பண்றேன். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.